நீங்களா யாருடா? நாங்க யாரா? How do I tell you? ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செமஸ்டர் 2ல் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 4. இந்த யூனிட் 4 ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம மிடிவல் யூரோப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் இருக்க கண்டென்ட்ஸ் என்னென்னா, கோத்திக் ஆர்கிடெக்சர், அதோட சர்ச் பிளான் எப்படி டெவலப் ஆச்சு, அண்ட் ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலாண்டில் உள்ள ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு ஒரு சில சர்ச் ஆர்கிடெக்சர் பற்றி சொல்லியிருக்காங்க யூரோப்பில். அண்ட் உட்டன் ரூஃப்டு சர்ச்சஸ் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த லெசனில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோமனஸ்கியூலேருந்து கோத்திக் ஆர்கிடெக்சருக்கான ட்ரான்சிஷன். அதாவது நம்ம போன யூனிட்டில் ஃபுல்லாகவே வந்துட்டு ரோமனஸ்கியூ ஆர்கிடெக்சர் பற்றி, அதில் இருக்க சர்ச் பிளானிங் பற்றி தான் பார்த்தோம். அதுலேருந்து எப்படி கோத்திக் ஆர்கிடெக்சருக்கு மாற்றினாங்கன்னு தான் இந்த யூனிட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். அண்ட் இப்படி கோத்திக் ஆர்கிடெக்சராக மாறினதுக்கு ரீசன் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபார்ம்ஸ் அண்ட் ஒரு சில ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸ் டெவலப் ஆனனால, அப்புறம் இதோட ரிசல்ட்டாக வந்துட்டு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஸ்ட்ரக்சரல் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த பேரல் வால்ஸ், அப்புறம் இந்த கோரன் வால்ஸ், இதை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். அதில் இருக்கிறதுலாம் டிப்பிக்கல் ரோமனஸ்கியூ ஆர்கிடெக்சரில் இருக்கிறது. அண்ட் இதுவும் வந்துட்டு அந்த நேரத்தில் இருக்க நேவ்ஸ்லலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ 1120 அந்த ரேஞ்சில். அண்ட் இது வந்துட்டு பாயிண்டட் ஆர்ச்சாக யூஸ் பண்ணுறப்போ இந்த வால்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பாயிண்டட் ஆர்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்துட்டு வெர்டிக்கல் ஷாஃப்ட்ஸ் கிளஸ்டர். அண்ட் இதில் இருந்து தான் கோத்திக் ஆர்கிடெக்சரோட கேரக்டரிஸ்டிக் எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, இந்த பாயிண்டட் ஆர்ச்சர்லேருந்து. அண்ட் அது இன்டீரியர்லாம் வந்துட்டு லைட்டராக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. லார்ஜர் விண்டோஸ் இருந்துச்சு, அந்த மாதிரிலாம். அதுக்கடுத்து லேட் மிடில் ஏஜ் வர்றப்போ கிரிசிஸ் அண்ட் ரினவல் நடந்திருக்கு. இது எப்போனா 1300லேருந்து 1140 அந்த ரேஞ்சில் நிறைய சீரியஸ் க்ரைசிஸ் நடந்துச்சு. நிறைய டிசீஸ், ஒரு மிலிட்ரி கான்ஃப்ளிக்ஸ், இதெல்லாம் நடக்க ஆரம்பித்தது. அண்ட் அது இப்படிலாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அதே பீரியட் தான் வந்துட்டு அட்வான்ஸ்மெண்ட் இன் ஆர்ட், லிட்ரேச்சர் அண்ட் தாட்ஸ், இதெல்லாம் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அது என்ன சொல்கிறாங்கன்னா, லேட் மிடில் ஏஜஸில் வந்துட்டு ஏர்லி ரிசைனன்ஸ் அதுக்கு சிமிலராக தான் இருக்க ஆரம்பிச்சது. அண்ட் இந்த மிடில் ஏஜ் எரா ஆரம்பிக்கிறப்போ அந்தளவுக்கு ஒரு ப்ரீஷியஸ் மூமெண்ட் எதுவும் நடக்கலை. அண்ட் அதே மாதிரி இதில் அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கோ இல்லை சொல்லாத அளவுக்கோ இல்லை, இது ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போன ஒரு விஷயம், ஒரு பீரியட் ஆஃப் டைம்னு சொன்னாங்க. அண்ட் கோத்திக் ஸ்டைல் வந்துட்டு ஒரு லேட் மிடிவல் பீரியடில் யூஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஸ்டைல். இதோட கேரக்டரிஸ்டிக் என்னென்னா, பாயிண்டட் ஆர்ச், ரிப் வால்ட், பட்ரஸ்ட் இன்க்ளூடிங் ஃப்ளையிங் பட்ரஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் லார்ஜ் விண்டோஸஸ், டெரஸ், ரோஸ் விண்டோஸஸ், டவர், பினாக்கல்ஸ், அதாவது ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிற ஃபசாட்ஸ், இதெல்லாம் கண்டிப்பாக கோத்திக் ஆர்கிடெக்சர்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக் சொல்லு அப்படின்னு உங்களை 2 மார்க்கில் கேட்டால் நீங்கள் அதை எழுதணும். லிட்ரலாக அந்த பீரியடில் எல்லாமே கோத்திக் ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் இந்த டொமஸ்டிக் பில்டிங்ஸ் என்னென்னு முன்னாடி பார்த்தோம்ல, டவுன் ஹவுசஸ், அவங்க சிவிக் பில்டிங்ஸ், அந்த மாதிரி கமர்ஷியல் பில்டிங்ஸும் சரி. அண்ட் இந்த கேஸ்டல், சிட்டி வால்ஸ், லிட்ரலாக எல்லாமே அந்த பீரியடில் கோத்திக் ஆர்கிடெக்சர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கோத்திக் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அது எப்படி இருந்துச்சு? கோத்திக் ஆர்ட்டை வந்துட்டு எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னா, ஒரு ரிலீஜியஸ் அண்ட் செக்யூலர் பில்டிங்ஸில் ஸ்கல்ப்சர், ஸ்டெயின்ட் ஆர்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஒரு டெக்கரேட்டிவ் ஆர்ட்ஸ் இப்படி நிறையா இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு மிடில் ஏஜஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது போக போக வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எப்போ 5th-லேருந்து 15th செஞ்சுரி அந்த ரேஞ்சில். அண்ட் கோத்திக் ஆர்கிடெக்சர், அந்த கோத்திக் ஏஜ், அது வந்துட்டு ரிசைனன்ஸ் ஆஃப் இட்டாலி ஸ்டார்ட் பண்ணுறப்போ அது முடிகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. அண்ட் இந்த ஆர்கிடெக்சர் வந்துட்டு யூரோப் சுற்றி இருக்கிற இடத்துல, லைக் நார்த்தன் யூரோப், அந்த மாதிரி இடத்துலலாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரிஜினலாக கோத்திக்ன்ற வேர்டு வந்துட்டு இட்டாலியன் ரிசைனன்ஸை தான் குறிக்குது, யூஸும் பண்ணுது. அண்ட் இந்த டேர்ம் வந்துட்டு எல்லா ஆர்கிடெக்சர் மிடில் ஏஜஸ்லையும் இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க.
இந்த கோத்திக்குன்ற டேர்மை வந்துட்டு மிடிவல் பீரியடில் மேஜராக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் அவங்க ரோமனஸ்கின் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அந்த கோத்திக் ஏஜ் வந்துட்டு ஒரு யூரோப்பியன் அவுட்ஸ்டாண்டிங் ஆர்டிஸ்டிக் எரா அப்படி சொல்கிறாங்க. இது ஏர்லி க்ரோத். ஆப்வியஸாக அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னென்ன இருக்குன்ட்டு ஸ்டார்டிங்கில் அது ஃப்ரான்ஸில் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த வால்ட் எல்லாமே வந்துட்டு சர்ச்சில் தான், போக போக அப்புறம் எல்லா பில்டிங்ஸில் ஆரம்பித்தது 12th centuryயில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இல்லை ஒரு ஒரு சர்ச்சில் வந்துட்டு என்னென்ன இருக்கும், என்னென்ன பார்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மிடிவல் ஏஜில் அப்படின்னு சொல்கிறது இமேஜ் பார்த்துக்கோங்க. இதுவும் அதே தான். இப்போ லாங்கிடியூட் ட்ரான்ஸ்ஃபர் ரிப்பு, டைகனல் ரிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிப்ஸ்லேயே நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹை வால்ட் கொடுத்துருக்காங்க, ஃப்ளையிங் பட்ரெஸ்ட்டுக்குன்னு பயர்ஸ் தந்திருக்காங்க, லைட்டு உள்ளே எப்படி போகுது, முல்லியான் கிளியர் ஸ்டோரியாக தந்திருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு வந்துட்டு ராயல் அபி அட் செயின்டன்ஸ்னு ஒரு சர்ச் தந்திருக்காங்க. அண்ட் இந்த சர்ச் வந்துட்டு பாரிஸில் இருக்குது. இது கேபிட்டல் ஆஃப் கோத்திக் ஆர்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிளாக கோத்திக் ஆர்கிடெக்சருக்கு இருக்குது. இது வந்துட்டு இந்த பில்டிங் வந்துட்டு ஒர்க் ஆஃப் ஷுகராக இருக்குது. அண்ட் ஷூகர் ஆர்கிடெக்டுன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். அண்ட் இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரீமாடல் பண்ணிட்டாங்க ஒரு பழைய சர்ச்சாக வந்துட்டு. அண்ட் இந்த சர்ச் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லைட் என்ட்ரி ஆகிறது அண்ட் இதுக்கு வந்துட்டு அதுக்கு தேவையான நெசசிட்டிஸ்லாம் கன்சிடர் பண்ணி அந்த அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இது ஹை கோத்திக் பீரியடில் இருந்தப்போ கட்டினது. அது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஹை கோத்திக் பீரியட். அந்த பீரியடில் வந்துட்டு இந்த கேத்தட்ரல் ஆஃப் சேர்ச் அப்படின்னு ஒரு சர்ச் கட்டியிருக்காங்க. 1194 ஆரம்பிச்சிருக்காங்க அது. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கோத்திக் ஸ்ட்ரக்சர்ஸில் ஒன்று வேர்ல்டுலேயே. இது வந்துட்டு ஒரு லார்ஜ் பார்ட் ஆஃப் கவர் பண்ணியிருக்கு. பாருங்கள், இந்த இமேஜ்லேயே தெரியுது. சிட்டிக்கு சென்டராக ஒரு பெரிய இடத்துல இந்த சர்ச் கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு ஃபயர் அதாவது பழைய கேத்தட்ரல் ஒன்று இருந்திருக்காங்க, அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அதை புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தம் 2 டவர்ஸ் இருக்குது. வெஸ்ட்டில் ஃபசாட் ஃபேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 300 years அப்பார்ட்டில் இந்த பில்டிங் டெவலப் பண்ணியிருக்காங்க. நிறைய டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹைட்டாக கட்டியிருக்காங்க. ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணி லேட் ரோமனஸ்க்யூ ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் சிமிலர் டு கோத்திக் ஆர்கிடெக்சர். 13th CEல அண்ட் லேட் கோத்திக் நார்த் ஸ்ப்ரிங்ஸ் வந்துட்டு ஏர்லி 16th CEல பண்ணியிருக்காங்க. அடுத்து கோத்திக் ஆர்கிடெக்சர் நம்ம அதில் பார்த்ததே தான். அதோட கேரக்டரிஸ்டிக்கும் அந்த இதில் பார்த்துட்டோம். அண்ட் அங்கங்கே பாயிண்டட் ஆச்சிருந்தா இதெல்லாம் நம்ம மோஸ்ட்டாக அந்த பழைய காலத்து பில்டிங்லலாம் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் ஆஃப் கோத்திக் ஆர்கிடெக்சரில் நம்ம சலிஸ்பரி கேத்தட்ரல் பார்க்கணும். கஷ்டம்தான், இல்லை நம்ம நிறைய சர்ச்சை பற்றி தான் பார்ப்போம். அண்ட் இது அதோட பேர் ஞாபகம் வச்சு காமனாக கோத்திக் ஆர்கிடெக்சரோட கேரக்டரிஸ்டிக்லாம் ஞாபகம் வச்சு அப்படியே எழுதிடலாம். இட் வில் பி ஓகே. ஆர்கிடெக்சர் ஆஃப் கேத்தட்ரல் பெசிலிகாஸ்னால் நம்ம முன்னாடியே பார்த்தோம். காமனாக ஒரு ரெக்டாங்குலர் சர்ச் பிளானிங் தான் பெசிலிக்கா. இது ஒரு லார்ஜ் சைஸில் தான் கட்டுவாங்க யூஸ்வலாகவே. அப்படி தான் இதுவும் கட்டியிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு ஏர்லி யூனிக்காக ஏர்லி இங்கிலீஷ் கோத்திக் வச்சு பண்ணியிருக்காங்க. விச் இஸ் டாலஸ்ட் ஸ்ப்ரிங். பார்த்திங்கன்னா அது பாருங்கள் எவ்வளோ லீனியராக இருக்குது அந்த பிளான்ட்டு. அண்ட் இதில் இங்கே அந்த வால்டட் ஆர்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். ஏன்னா அதை பற்றி இன்னும் நிறையா நமக்கு இதில் சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன கடவுள், இந்த கேத்தட்ரல் வந்துட்டு வர்ஜின் மாரி இருக்காங்க அங்கே. அதில் இங்கிலீஷ் ஆர்கிடெக்சர் இருக்குது, இன்னும் ஸோ ஆன், அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த மெயின் பாடி ஆஃப் த பில்டிங் கட்டுறதுக்கே 38 years ஆகிருக்கு. 1220 ஆரம்பித்து 1256 வரைக்கும் அதை கட்டியிருக்காங்க. இது ஒரு ரேர் எக்ஸாம்பிள் ஆஃப் கோத்திக் ஆர்கிடெக்சர். கோத்திக் சர்ச் பில்டிங் இருக்குது மொத்தமாகவே. கதை தான், இருந்தாலும் படிச்சுக்கலாம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் கிறிஸ்டியன் பில்டிங்ஸ் அண்ட் சர்ச்சஸ் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு கேத்தட்ரல்னால் ஒரு பெரிய ஒரு லார்ஜ் சைஸ் ஆஃப் இடம்,
அந்த ஸ்டோன் பில்டிங் தான் யூஸ்வலாகவே அது இருக்குமா. கிறிஸ்டியன்ஸ் வர்ஷிப் பண்ணுற இடம். மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் கிறிஸ்டியன் ஆஃப் அடோன்ஸ்க்கு தந்திருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இப்போ முன்னாடி பார்த்த பில்டிங். அண்ட் பெசிலிக்கான்றது இப்படி ஒரு ஏன்ஷியன்ட் ரோம் டிசைனில் கட்டியிருக்கிறது. ரோமோட ஃப்யூச்சர்ஸ்லாம், ரோமோட கேரக்டரிஸ்டிக்லாம் ஃபாலோ பண்ணி கட்டியிருக்கிறது. காலம் அண்ட் ரூஃப் சப்போர்ட்டிங் வச்சு. இது வந்துட்டு செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா ரோம். இதை பற்றியும் நம்ம முன்னாடி படித்த லெசன்ஸில் பார்த்துருப்போம். வெஸ்ட் மிஸ்ட்ரி ஆப்லி, அதுவும் ஒரு சர்ச் தான். அது வந்துட்டு காலிகேட் சர்ச் ஆஃப் செயின்ட் பீட்டர் அட் வெஸ்ட்மிஸ்டர் அப்படின்னு அதான் அதோட பேர். அண்ட் பாப்புலராக வந்துட்டு அது வெஸ்ட் மிஸ்டர் ஆபின்னு கூப்பிடுவாங்க. இதுவும் ஒரு கோத்திக் சர்ச் தான். கோத்திக் சர்ச்னாலே அதோட கேரக்டரிஸ்டிக் நம்ம 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு பேஸில் படித்தோம்ல, அதில் எழுதி விட்டுறணும். இது வந்துட்டு லண்டன் யூகேயில் இருக்குது. இது சிட்டி ஆஃப் வெஸ்ட்மிஸ்டரில் இருக்குது. இது வந்துட்டு பேலஸ் ஆஃப் வெஸ்ட்மிஸ்டர்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு காமன்வெல்த் ரிமைல்ஸாக இருக்குது. இது ஒரு ராயல் பிக்யூலர் அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட இயர் வந்துட்டு 1546 to 1556. அண்ட் ட்ரெடிஷ்னல் பொறுத்த பேஸ்ட் ஆன் ட்ரெடிஷன், அக்கார்டிங் டு ட்ரெடிஷன் அப்படி. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை கண்டுபிடிச்சது இல்லை, இது ப்ரொவைட் இல்லை, இன்வென்ட் இல்லை, ஏதோ ஒன்று பண்ணது வந்துட்டு மெலிட்டஸ். இது வந்துட்டு பிஷப் ஆஃப் லண்டன் அவர். அண்ட் அதுக்கடுத்து பிட்வீன் 104 and 105 கிங் எட்வர்ட் ஆஃப் கன்வர்சர்னு ஒருத்தர் இருக்காங்க. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி அப்போ வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு சர்ச் இன் இங்கிலாந்து கட்டியிருக்காங்க, நார்மன் ரோமன்ஸ்கே ஸ்டைலில். அந்த இடத்துல தான். ஏன்னா அதை தான் டெஸ்ட்ராயோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி இந்த வெஸ்ட் மிஸ்டர் ஆபியாக மாற்றிருக்காங்க. ஏன்னா அதோட பிளான் பார்த்தா நமக்கு தெரியும் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல அப்படின்ட்டு. பேசிக்காக இருக்க அந்த நேவஸ் இல்லை அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருப்போம். அதெல்லாம் கண்டிப்பாக அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம். இது அதோட ஓவரால் பிக்சர். அதுக்கடுத்து நாட்ரேடம் பாரிஸில் இருக்க ஒரு இது. அதுக்கு மீனிங் என்னென்னா அவர் லேடி ஆஃப் பாரிஸ்ன்னு தான் அதோட பேரோட மீனிங்கேவா. இதில் வந்துட்டு மிடிவல் கேத்தோலிக் கேதெட்ரலாக இருக்குது. பேர்லாம் லைக் ரிப்பிட்டேட்டிவாக அந்த மாதிரி பேர்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கேத்தெட்ரல் வந்துட்டு வைடாக இருக்குது. ஒரு ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது ஃப்ரெஞ்ச் கோத்திக் ஆர்கிடெக்சருக்கு. இது ஒரு மோஸ்ட் வெல் நோன் சர்ச் பில்டிங்காக இருக்குது. இது ஒரு நேச்சுரலிசம் அண்ட் ஸ்டெயின்டு கிளாஸ். இது ஒரு ரோமனஸ்க் ஆர்கிடெக்சர் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் அப்படியே கோத்திக் ஆர்கிடெக்சராக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கோத்திக் ஆர்கிடெக்சராக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்னென்ன இருக்கும், அதில் ஃப்ளைங் பட்ரஸ்ட் இருக்கும் அண்ட் நேவ் கோரஸ்லாம் அதில் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கிறது தான். இதில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு 5500 m². இன்டீரியர் சர்ஃபேஸ் மட்டுமே 4800 இருக்குது. இது மாதிரி நிறைய டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக இது கொடுத்துருக்காங்கன்னா அதோட லென்த் வந்துட்டு 128 மீட்டர் அண்ட் வித் 48 மீட்டர். மொத்த நம்பர் ஆஃப் டவர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அந்த டவரோட ஹைட் வந்துட்டு 69 மீட்டர் இருக்குது. இந்த ஸ்ப்ரைன் ஹைட் 90 மீட்டர் இருக்குது. மொத்தம் 10 பெல் இருக்காங்க. ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1345 இதை முடிச்சிருக்காங்க. இதுதான் ஓவரால் பிளான் அதுக்கு. அண்ட் இதோட டைம் லைன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் அந்த காலத்தில் இருந்த 1160 ஆரம்பித்து 1345 வரைக்குமே அதில் ஒரு சேஞ்சஸ் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க அங்கே. இது கூட எழுதலாம். இன்கேஸ் 16 மார்க்கில் கேட்டாலும் கேட்கலனாலும் எழுதுங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சரல் டெஃபெக்ட்ஸ். என்னென்ன மாதிரி ஸ்ட்ரக்சரல் டெஃபெக்ட்ஸ் வரும்? ஃப்ளைங் பட்ரஸ் யூஸ் பண்ணுறனால ஒரிஜினல் டிசைனில் அது வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக அந்த கான்ட்ராக்ட் கிட்ட வச்சுருக்காங்க. இது வந்துட்டு சீலிங்கை வெளில புஷ் பண்ணுது. ஸோ தட் இதனால் எக்ஸசிவ் லேட்ரல் ஃபோர்ஸ் அக்கர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஆன் வெர்டிக்கல் காலம்ஸ். இது ஒரு டிஃபெக்ட். அண்ட் ஆப்வியஸாக அது ரொம்ப பழைய சர்ச் இல்லைனா பழைய பில்டிங்காக இருக்கனால கிராக்லாம் டெவலப் பண்ணுது விச் இஸ் ஸோ லார்ஜ். அது வந்துட்டு அந்த பில்டிங்கை அஃபெக்ட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க அவுட்டர் வாலில் க்ரியேட் பண்ண. அண்ட் அங்கே இருக்கிற அயன் பார் செயின்லாம் வந்துட்டு அங்கங்கே பேட்சாக ஒரு மாதிரி ரஸ்ட் ஆகுறதும் ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் அதில் வந்துட்டு ஃபோர்ஸ் ரெசிஸ்ட் பண்ண முடியல அங்கே இருக்க ஸ்டோன் காலம்ஸ் வெளில இருக்கிறது. அண்ட் அந்த செயின் வந்துட்டு ரெட் ஹாட் ராட்சாக மாறுது.
அதை டைட்டன் பண்ணி கூல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வுட்டன் ரூஃப்டு ஆர்ச்சஸ். இப்போ மோஸ்ட்டாக வந்துட்டு அந்த காலத்துலேயும் சரி, இங்கே இப்போ இல்லை, அந்த காலத்து பில்டிங்ஸ்லாம் பார்த்தா மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த வுட்டன் ரூஃப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க சர்ச்சஸ்லலாம். எக்ஸாம்பிளுக்குன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரில, ஆனால் இப்போ வந்துட்டு சாந்தோம் சர்ச் இருக்குது இங்கே சென்னையில். அங்கே வந்துட்டு வுட்டன் ரூஃப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நமக்கு ஆக்சஸ்லாம் கூட இருக்குது. ரூஃபுக்கு ஆக்சஸ் இல்லை, ரூஃபுக்கு கீழே இருக்க ஒரு ஜோன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆக்சஸ் இருக்குது, நமக்கு அங்கே போய் பார்க்கலாம். அண்ட் இந்த டைப் ஆஃப் சர்ச்செல்லாம் வந்துட்டு ஸ்டேவ் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு மெடிவல் வுட்டன் கிறிஸ்டியன் சர்ச் பில்டிங். அது நார்த் வெஸ்டர்ன் யூரோப்பில் காமனாக இருந்திருக்கு. இதில் லிண்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஒரு டிம்பர் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிம்பர் ஃப்ரேமிங், லோட் பியரிங் பின்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி. அதுக்கு பேர் வந்துட்டு ஸ்டாஃப் ஆர்சைல்ன்ட்டு நினைக்கிறேன், ஸ்டாஃப்னு நினைக்கிறேன். ஓல்டு நார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ மாடர்னாக வந்துட்டு ஸ்டாவ்னு சொல்கிறாங்க நார்வேகியனில். அண்ட் இதில் 2 ரிலேட்டட் சர்ச் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் வச்சு போஸ்ட் சர்ச் அண்ட் பேலிசைடட் சர்ச்சுன்னு. அதான் இது வந்துட்டு ஆஃபனாக ஸ்டேவ் சர்ச்சுன்னு கூப்பிடுவாங்க. அண்ட் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்கல்ல, ஃபுல்லாக வுட் பேஸ்டாக தான் இருக்கும். ஒரு வாட்டி வாசிச்சிங்கன்னா புரியும் நம்புகிறேன். அவ்வளோதான் இது. அண்ட் இதிலே வந்துட்டு டைப் ஏ, டைப் பின்னு 2 விஷயம் இருக்குது. டைப் ஏல வந்துட்டு செகண்ட் அண்ட் ரைஸ்டு ரூஃப், ஃப்ரீ ஸ்டாண்டிங் இன்டர்னல். டைப் பியில் தான் வந்துட்டு அந்த ஃப்ரீ ஸ்டாண்டிங் இன்டர்னலாக இருக்குது. ஏல வந்துட்டு வித்தவுட் ஃப்ரீ ஸ்டாண்டிங் வந்துட்டு ஏ, வித் ஃப்ரீ ஸ்டாண்டிங் வந்துட்டு பி. மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த ரேஸ்டு ரூஃப் டைப் பி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இந்தளவுக்கு இந்த காலம் சப்போர்ட் எல்லா இடத்துலையும் தேவைப்படாதுன்ட்டு. அவ்வளோதான் அது. இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அந்த ஸ்டேவ் சர்ச் நார்வேல இருக்கிறது தான் இந்த சர்ச்சு. டசன்ட் ஈவன் லுக் லைக் ஒரு டிப்பிக்கல் சர்ச் மாதிரி ஃபீல் ஆகலைல்ல. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.